பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்புல பேச போறோம். நிறைய இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறத யாராவது ஒருத்தர் ஒரு பார்ட்னர் வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறதுனா எப்படி மீதி வாழ்க்கையை கொண்டு போகலாம், எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னித்தோட தலைப்பு. ஸோ நிறைய இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்னரை லூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனா ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃப் அப்படிங்கறது நாங்க சொல்லுவோம். பல ஸ்டேஜஸ், முக்கியமா 7 ஸ்டேஜ் இருக்கும். அதுல எடுத்த உடனே அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சோகமா இருப்பாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையே அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிடுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம வந்து சொல்லுவோம், சப்போஸ் அவங்க இருந்தாங்கன்னா உங்களை எப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டிருப்பாங்க, இப்படி தினமும் அழுதுட்டு இப்படி தினமும் சோகமா இருக்கிறது தான் விருப்பப்பட்டிருப்பாங்களா? அப்படி இல்லை அப்படிங்கிறதுனா நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கைய ரீஃப்ரேம் பண்ணி நம்ம கொண்டு போகலாங்கிறது தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து சந்தோஷமா இருந்தாலே போனவங்களோட ஆத்மா அப்படிங்கிறது அதுவும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்மளை எப்படி சந்தோஷமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனா ஒரு நாள்ல மைக்ரோ மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், இதுதான் நம்ம ஃபர்ஸ்டா நம்ம பாக்குறது. வாழ்க்கையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது அதுவும் இணைந்துதான் இருக்கு. எதுவுமே எப்போதுமே சோகம் எப்போதுமே சந்தோஷம்னு இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில ஒரு நாள் 24 மணி நேரத்துல மேபி நம்மளுக்கு ஒரு நாங்க சொல்லுவோம் இமோஷனல் வால்கானோ அப்படிங்கறத சொல்லுவோம். சிலப்போ அப்படியே நினைச்சு பயங்கரமா அழுக வர வரைக்கும் நம்ம வந்து அழறா மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த நிமிஷமே நீங்க பாத்தீங்கன்னா மனசுல ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். சோ ஒரு நாள்ல அந்த மைக்ரோ மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் நம்ம வந்து தேடிக்கலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு மேபி பேரன் பேத்தி யாராவது இருந்தானா அவங்களோட விளையாடி அவங்களோட சந்தோஷப்பட்டு பேசிக்கலாம். இல்ல யாரோடாவது ஒரு கல்யாண கார்த்திகைக்கு அதுக்கு இன்வைட் கிடைச்சிருக்கும், அதுக்கு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம மாத்திக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இது வந்து நீங்க வந்து இமோஷனலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 இமோஷன்ஸ் ட்வின் இமோஷன்ஸ்னு நாங்க சொல்லுவோம், ஹாப்பினஸ் அண்ட் இந்த இமோஷனல் டிஸ்ட்ரெஸ், இது ரெண்டுமே நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போய் கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த பேலன்ஸ் பண்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம கில்ட் ஃபீலே பண்ணக்கூடாது. என்னடா இது இப்பதான் ஹஸ்பண்ட் இறந்தாங்க, இவ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்காளே, இதை வந்து 10 பேர் சொல்லி நம்ம காதுல விழுந்து ஐயோ நம்ம பண்றது தப்பா அப்படிங்கறது நம்மளே மனசுல போட்டு கஷ்டப்படுத்திக்க கூடாது. சோ இந்த கில்ட் ட்ரிப்ல இருந்து நம்ம வெளியில வரணும். என்ன பண்றது, அது நடந்துருச்சு, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தாதான் என்னோட சார்ந்த மக்கள் ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ கொண்டு வரணும். நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போயிட்டு ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி இருக்கிறதோ, இல்ல ஒய்ஃப் போயிட்டு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறது மத்தவங்க கண்ணுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அந்த இடத்துல நிறைய முயற்சி போடுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும் அப்படிங்கறது தான் அவங்கள சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எஸ்பெஷலி இமீடியட் ஃபேமிலி, அவங்க குழந்தைங்க, அவங்க பேர குழந்தைங்க, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நேபர்ஸ், இவங்க எல்லாருமே அதை வந்து ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு சிஸ்டமா இருக்கணும். மூணாவது, இதுவும் ரொம்ப முக்கியமானது, நம்மளோட ஹாபிஸ் எது நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கறதோ அந்த சந்தோஷம் கொடுக்கற அந்த சில விஷயங்களை நம்ம செய்யணும். நிறைய பேருக்கு கோவில் கோலம் போறதுக்கு அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும், நிறைய பேருக்கு ஷாப்பிங் பண்றதே சந்தோஷம் கொடுக்கும், நிறைய பேருக்கு வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது கிளீன் பண்றது அதுல சந்தோஷம் கொடுக்கும், சில பேருக்கு டிராயிங் பெயிண்டிங் அதுல சந்தோஷம் கொடுக்கும், சில பேருக்கு பஜனை பாடணும், இல்ல வந்து அந்த சுவாமி ஸ்லோகம் சொல்றது அந்த மாதிரி எதையாவது கத்துக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு வேரிட் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்குமோ, உங்களோட ஹாபிஸ் என்னவோ அதுல நீங்க வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோவில்ல பாட்டுக்கு கூப்பிடுறாங்களோ, இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு கல்யாணத்துல போயிட்டு அங்க வந்து சந்தோஷமா சிரிச்சு பழகுறோமோ, சோ இது எது இருந்தாலுமே இது தேவை. ஏன் அப்படிங்கிறதுனா தனிமையில நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு லூப் சிஸ்டம்ல நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்தது, அந்த கெட்ட கனவோ இல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க போயிட்டாங்க அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது அந்த சுழல்ல நம்ம இருந்துட்டே
இருந்துட்டே இருப்போம். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் சரி இன்னைக்கு நாள் நல்லபடியா போச்சு, நாளைக்கு வேற ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போறது, அதுல நம்ம சந்தோஷத்தை காணலாம் அப்படிங்கிறது this too shall pass, இல்ல one day at a time ஏதாவது நம்ம சொல்லிட்டு நம்ம இந்த ப்ராசஸ நம்ம வந்து கடந்து போகணும். ஸோ கண்டிப்பா யாராவது இந்த மாதிரி ஒரு பார்ட்னரை லூஸ் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க, மேபி fake it till you make it. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சிரிக்கிறது உண்மைத்தனமா இல்லாம வெளி உலகத்துக்கு நான் ஏன் என் சுகத்தை காமிக்கிறோம், நான் என் முகத்துல சிரிச்சு நான் வந்து அந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கறத அவங்க நினைச்சாலுமே கூட, ஃபேக் பண்ணினாலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சு அது நிஜமாவே அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம டிப்ரெஷன் போகாம அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப சிறந்த வழியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.